என்ன சொல்றீங்க நீங்க? ஏன் அவங்க வர மாட்டாங்க? அவங்க என்ன பேசுறாங்கன்னே எனக்கு தெரியல. அவங்க வர ஐடியாவே இல்லை. ஏன்? ஐயோ அக்கா, இப்ப என்னக்கா செய்யறது? இல்லை, நான் நம்ப மாட்டேன். அவரு அப்படிலாம் பண்ண மாட்டாரு. சரி, நம்ப வேண்டாம். நீ ஏன் ஃபோன் பண்ணி கேளு. இல்லை, நான் ஃபோன் நீங்களே பண்ணி கொடுக்கல. அக்கா, உள்ள என் ஃபோன் இருக்கு, எடுத்துட்டு வா. ஃபோன் சுவிட்ச் ஆஃப் பண்ண வருது. இல்லை, ஏதோ ஏதோ சூழ்ச்சி நடக்குது. என்ன அவர் ஏமாற்ற மாட்டாரு. நான் நம்ப மாட்டேன். நீ இதை எப்படியே நம்பிட்டாரு. அவங்க வரப்போறதே இல்லை. இல்லை, சத்தியமா அவர் என்னை ஏமாற்ற மாட்டாரு. நான் நம்ப மாட்டேன். அக்கா, எனக்கு இது பைத்தியம் மாதிரி பேசிட்டு இருக்கு. மாப்பிள்ளையோட தம்பி வந்து சொல்றாரு, அப்போ அது பொய்யா இருக்குமா? இது பொய் சொல்றதுனால அவருக்கு என்ன லாபம் கிடைக்க போகுது? நிச்சயமா இருக்காது. கொஞ்சம் அமைதியா இருக்கா. அப்போ உள்ள இருக்காது விஷயம் தெரிஞ்சிரு போது அமைதியாயிரு. எவ்வளவு மணி நேரம் தான் இந்த விஷயத்தை மறைக்க வைக்க முடியும் கவிதா? ஆமா, கண்ணம்மா கடி. மாமா வெளியே இருக்காரு. கூப்பிடுறேன். ஏன்? நான் அவர்கிட்ட பேசணும். கூப்பிடுறேன். சரி, நீ போ. மாமா அவனை வர சொல்றேன். ஏங்க, நீங்க இங்க இருக்க வேண்டாம், நீங்க போயிடுங்க, நான் பாத்துக்கிறேன். இல்ல, இந்த டைம்ல எப்படி நான் உன்னை விட்டுட்டு போவேன்? இல்லைங்க, நீங்க இருந்த பிரச்சனை வேற மாதிரி ஆயிரும். நீங்க கிளம்புங்க. இல்ல கவிதா, நான் கண்டிப்பா போக மாட்டேன். இங்கதான் இருப்பேன். இங்க பாருங்க, தயவு செஞ்சு நான் சொல்றதை கேளுங்க, கிளம்புங்க. கவிதா, நான் என்ன சொல்றேன்னா, நீங்க எதுவும் சொல்ல வேண்டாம். நான் சொன்னா கேட்பீங்களா மாட்டீங்களா? சரி, கிளம்புறேன். எங்க அந்த நாயை காணுமே? ஏய், என்னடா ஆள் ஒரு மார்க்கமா இருக்கிற? என்னடாச்சு? வா, கிட்ட வா. என்னடாச்சு? போடா, எனக்கு வெக்கமா இருக்கு. அப்படி என்ன வெக்கப்படுற மாதிரி ஒரு விஷயம்? ஒண்ணுக்கு வர மாட்டேங்குது. ஒண்ணுக்கும் இல்லையா? எத்தனை நாள் வரல? ஒரு வாரமா கொஞ்சம் கொஞ்சமா வந்துச்சா, இப்ப சுத்தமா வரல. சுத்தமா வரலையா? சுத்தமா வரல. சரி வா, ஒரு ஆஸ்பத்திரிக்கு போய் ஒரு ஊசி ஒன்று போட்டு ரெடி பண்ணி விட்டுறேன். சரி போலாமா? சரி. அடே, நம்ம குவாரி ஒன்று இருக்குது. குவாரிக்கு போலாம். போய் 3 நாட்டு வெடி வந்து வாங்கி 3லையும் கட்டி விட்டு சும்மா வெடிக்க வச்சா சும்மா பாராப்பால நர்வஸ் ஆயிரு. ஏண்டா அடியால வச்சு வெடிச்சு நான் எம்மது 3 பக்கம் போறலாம். ஏன்னா இத்தாசோடு பாறாங்கல்லே போகும்போது தம்மாத்தோடு கல் போவாராம். என்னாச்சு கல்லு கல்லுன்னு பேசிட்டு இருக்கிறீங்க? அது ஒண்ணு இல்லை. அதே அவன் வெக்கப்படுறா. என்னாச்சு சொல்லுங்க. வெக்க என்ன? ஒண்ணுக்கும் இல்லையாமா? ஒண்ணுக்கும் இல்லையா? சொட்டு சொட்ட கூட வரலையா? ஐயோ, சரி சரி, இதுக்கு ஒரு வழி இருக்கு. நான் உங்களுக்கு உதவி பண்ணட்டுமா? டே 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 இங்க பாருடா. டே, அவன் பேச்ச கேட்காதடா. அவன் பேச்ச கேட்காத, குடிக்காத. அவன் பேச்ச நீங்க கேட்காதீங்க. நான் குடுக்கறத நீங்க குடிச்சீங்கன்னா டக்குன்னு சரியாயிடும். என் மங்கம்மா விஷத்தை கொடுத்தா கூட சாப்பிடு. நீ கொஞ்சம் சாவு கன்ஃபார்ம். வாசல்ல இருக்குது, எடுத்துட்டு வந்தேன். எடுத்துட்டு ஏண்டா ஏங்க, இத நல்லா என்ன? டேய் வேணாடா. டே வேணாடா. டே சாமி சாமி இருப்பாம சொல்றேன் கேளுடா. டே டே வேணாடா. யாரு சொன்னாலும் நான் நம்ப போறதில்ல. விஷமே கொடுத்தா கூட நான் குடிப்பேன். உங்க உயிருக்குலாம் ஒண்ணாவது. இதை குடிங்க, சரியாயிரும். குடிங்க. அவ்வளவுதான், சோழி முடிஞ்சது. இப்ப கொஞ்சம் நல்லா இருக்குமே இதமா? என்னடா பண்ணுவே? இப்பதான் கொஞ்சம் அப்படியே கேஸ் ரிலீஸ் ஆன மாதிரி தெரியுது. ஐயோ டே, ஏடா விட்டுட்டு இருக்கிற? ரொம்ப நாளாச்சுல தண்ணி வந்து, அதனால கேஸ் ஃபார்ம் ஆகி இப்பதான் ரிலீஸ் ஆகுது. ஏங்க, கொஞ்சம் ஏதாவது பரவாயில்லன்ற மாதிரி இருக்கா? கொஞ்சம் பரவாயில்ல. ஐயோ,
ஏய், என்ன ஆச்சு? வயிற்றுக்கல போடா, போடா, இங்க கலாச்சினாரு, போடா அந்த பக்கம். அட, அவன் தான் போயிட்டான்ல, வா கொஞ்ச நேரம் கழிச்சு வச்சுக்கலாம். இல்ல நான் ஒரு மருந்து தான் கொடுத்தேன், அதை கொடுத்துட்டு ஏன் இப்படி ஓடுறாரு? எனத்தை கொடுத்து தொலைஞ்சேன். அவர் வரட்டு நான் சொல்றேன். சரி, அவன் தான் போயிட்டான்ல, வா கட்டி பிடிச்சிட ஒரு டைம். கட்டிப்பிடிச்சு ஏண்டா எப்பன்னு கட்டி பிடிக்கலான் இருக்கியா அந்த ஆள் போனதும்? இல்ல ஒரு மூடு வரணும் இல்ல. ஓ, ஏய் என்னடா பண்ணிட்டு இருக்க? பார்த்தா தெரியல, மூலிகை வைத்தியம் எடுத்துட்டு இருக்கிறேன். ஐயோ என்னாச்சு? என்னம்மா கொடுத்த? எனக்கு நீ கொடுத்து தொலைஞ்சா? இல்லடா, ரெண்டே 2 பேதி மாத்திரை போட்டு கலந்து கொடுத்தேன். பேதி மாத்திரையா? ஆமா. அட பாவி, ஏன் ஏடி அது பின்னாடி போறது தாடி கொடுப்பாங்க. ஏடா பேதி மாத்திரை போட்டா 2க்கே போகும்போது 1க்கு போகாதா என்ன? அவன் போயிடுவான். எங்க மேலையா? ஐயோ ஓடா, போடா, போடா. ஏன் சாமி, இந்த நோம்பி மாரியாவே நோம்பி உனக்கு என்ன வேணும்னு சொல்லி வாங்கி தரேன். எனக்கா? எனக்கு என்ன வளையல் செயின் தோடு எல்லாம் வேணும், வாங்கி தெரியா? எல்லாம் வாங்கலாம். காசு இல்லண்ணா. இல்ல காசு இருக்குது, கடை வேணும் இல்ல. காத்தாலே கடை போட்டாங்கன்னா வாங்கி கொடு, அப்புறம் நான் வாங்கிட்டு போறேன். வாங்கி கொடுத்தேன். என்ன போனால் வருமானம் போய் தூக்கிட்டு தான் வரணுமா? அதான் வந்துட்டான் பாரு. ஐயோ இனி இந்த நிலைமைக்கு ஆயிடுவாங்களே. அவ்வளவுதான், கொடுத்த மாதிரி அருமையா வேலை செய்யுது. என்னத்தரா கொடுத்தீங்க? பேதி மாத்திரை. ஏடி 1க்கு போகலையும் கேட்டா நீ 2க்கு போறது கொடுத்து போட்டு தொந்தரவா இருக்கு போ. ஐயோ சாமி, என்னால முடியலடா, முடியல. ஐயோ மறுபடியும் அவத்த கலக்குறா. போடா போடா போடா. விட மாட்டான் இவன் வேற. ஆனா அவன் போயிட்டு வரதுக்கு 1/2 மணி நேரம். அந்தாள் போனா நீ துரத்தி விடுறியா? அவன் தான் போயிட்டவன் இல்ல. போயாச்சு. சரி நான் போய் கொஞ்சம் ஜாலியா இருக்குமா? அது அப்படியே போய் கலக்கட்டும். ஜாலி இருக்கலாம் கண்ணே. நான் உனக்கு சொல்றேன், நல்லா கேளு. என்ன? உனக்கு ஒரு குழந்தை பிடிக்குமா 2 குழந்தை பிடிக்குமா? குழந்தைன்னா எல்லாருக்கும் எத்தனை வேணா பிடிக்கும். இல்ல, நான் ஒரு மூட்டை பண்ணிட்டு இருக்கிறேன், வந்தா ஒரு 5 6. இந்த பாடி வச்சு நீ என்னடா பண்ண முடியும்? சரி இந்த ஆள் போயிட்டான், இதான் நமக்கு சான்ஸ். வா நம்ம கொஞ்ச நேரம் போய் பேசிட்டு இருக்கலாம் ஜாலியா. யாரையும் நினைச்சதில்லை மாமா, நான் உங்களுக்கு வாக்கப்பட ஆசைப்பட்டேன். வேணான்னு சொல்லுறீங்களே, சும்மா வெறுவாயே மெல்லுறீங்களே. அடியில் கட்டிக்கிட்டா சித்திரைக்கு புள்ள வரும். ஆகாது ஆகாது மச்சானே, இது தோதான தை மாசம் மச்சானே. ஆகாது ஆகாது மச்சானே, இது தோதான தை மாசம் மச்சானே. உன்னை நான் கட்டி கொள்ள எப்பவும் நினைச்சதில்ல, கல்ல கட்டி தண்ணிக்குள்ள முங்குறவன் யாரும் இல்லை. வேணாண்டி விட்டு விடடி, நான் தவிச்சாக்கா தண்ணி குடுடி. தாலி கட்டி கூடிக்கிட்டா சாமி குத்தங்காது முன்னு மேலூரு குறிகாரன் சொன்னாண்டி. அடி கண்ணால நமக்குள்ள வேணாண்டி, மேலூரு குறிகாரன் சொன்னாண்டி. அடி கண்ணால நமக்குள்ள வேணாண்டி. ஆளான நாள் முதல்ல யாரையும் நினைச்சதில்லை மாமா, நான் உங்களுக்கு வாக்கப்பட ஆசைப்பட்டேன்.
கொத்து கொத்த காட்சி இருக்கு காவக்காரன் தூங்கையில கைய நெட்டி மாம்பழத்தை அறியாம பறிச்சாத்தான் இனிக்கும் அடியானிற் பிள்ளை கடிச்சாத்தான் ருசிக்கும் அறியாம பறிச்சாத்தான் இனிக்கும் அடியானிற் பிள்ளை கடிச்சாத்தான் ருசிக்கும் பூவெடுத்து மாலை கட்டி ராசா நான் கூடு கட்டி குடியிருக்கேன் ராசா உன்னை நினைச்சு பிறந்தே வளர்ந்தேன் ராசா ஏ ராசா எம்மா உன்னை நான் கட்டி கொள்ள எப்பவும் நினைச்சதில்ல கல்ல கட்டி தண்ணிக்குள்ள முங்குறவன் யாரும் இல்ல காளக்கண்ணு வாங்கி கட்டி பால் கறக்க ஆசைப்பட்டேன் கோழி குஞ்சு குட்டி போட கோயிலுக்கு நெந்துகிட்டேன் முட்டாளாயிருக்கேடி மானே அடி ஒட்டாதே என் வாழ்க்கை தானே ரொம்ப முட்டாளாயிருக்கேடி மானே அடி ஒட்டாதே என் வாழ்க்கை தானே ஒத்தை கொத்த சண்டையினா ஓடி போற ஆம்பள நீ செத்து போன பாம்ப பார்த்து சத்தம் போட்ட வீரனும் நீ ஏய். மட்டும் சரிதானா மாமா என்னென்ன பத்தா நீ பாரு மாமா நீ மட்டும் சரிதானா மாமா என்னென்ன பத்தா நீ பாரு மாமா ஓ வாய கொஞ்சம் மூடிக்கடி வார ஆம்பளதா வீரத்தை நீ பாரு நான் நினைச்சா மலையே வளப்பேன் வார நான் வாரேன் மச்சான் ஆளான நாள் முதல்ல யாரையும் நினைச்சதில்ல உன்னை நான் கட்டிக்குள்ள எப்பவும் நினைச்சதில்ல வேண்டான்னு சொல்லுறீங்களே அடி வேணாண்டி விட்டு விடடி தாலி கட்டி கூடிக்கிட்டா சாமி குத்தங்காகுமடி ஆகாது ஆகாது மச்சனே அடி கண்ணாளா நமக்குள்ள வேணாண்டி ஆகாது ஆகாது மச்சனே அடி கண்ணாளா நமக்குள்ள வேணாண்டி சத்யா அவங்க வரானா வரலைன்னா பரவாயில்ல அவங்கள விட ஒரு நல்ல மாப்பிள்ளைய பார்த்து நான் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் இல்ல மாமா இந்த கல்யாணம் குறிச்ச தேதியில நடந்தே தீரணும். அதுக்காக அவங்க காலில் போய் நாம விழ முடியுமா? மாமா என் நிலைமை புரியாம பேசாதீங்க மாமா. என்ன நிலைமை? கல்யாணம் நின்று போச்சுன்னா 4 நாளைக்கு ஊர்ல 4 பேர் 4 விதமாக தான் பேசுவாங்க. அதெல்லாம் இந்த காலத்துல சகஜம் தானே. இல்ல மாமா இந்த கல்யாணம் மட்டும் நடக்கலைன்னா கண்டிப்பா 2 உசுர் போயிடும். சத்யா என்ன சொல்ற? ஆமா மாமா ஒண்ணு நானு இன்னொன்னு என் வயிற்றுல வளர பிள்ளையும் போயிடுவோம் மாமா. ஐயோ என்ன சத்யா சொல்ற? 2 உசுரா? என் மாமனுக்கு தெரிஞ்சா உயிரவே விட்டுருவார. ஆமா மாமா அதுக்காக தான் சொல்றேன் நாளைக்கு காலையில என்னானாலும் கல்யாணம் நடந்தே தீரணும். ஐயோ நான் என்ன செய்வேன்? இங்க பா சத்யா மனசை போட்டு வீணா குழப்பிக்காத. என்கிட்ட சொன்ன மாதிரி வேற யார்கிட்டயும் சொல்லிடாத. மாமா நான் இருக்க காலையில உன் கல்யாணத்தை நான் நடத்தி வைக்கிறேன். ஆனா நான் திரும்பி வர வரைக்கும் நீ எந்த தப்பான முடிவும் எடுத்துக்கூடாது. என்கிட்ட சத்தியம் பண்ணு. சரி மாமா சரி மாமா நீங்க திரும்பி வர வரைக்கும் நான் எந்த தப்பான முடிவும் எடுக்க மாட்டேன். சத்யா என்கிட்ட சத்தியம் பண்ணு. நான் வந்துடுறேன். சரி மாமா சத்தியமா நீங்க வர வரைக்கும் நான் எந்த தப்பான முடிவும் எடுக்க மாட்டேன். சரி சரி பத்திரமா இரு, நான் வந்துடுறேன். அண்ணே தலை வரும்னு பார்த்தேன், ஆனா வால் வருதே.
எங்கம்மா போயிடுவான் வந்துதானே தீரணும். மாப்பிள்ள மண்டபத்துக்கு வர நேரம் ஆயிடுச்சு, நீங்க இன்னும் புறப்படல? கண்ணா நாங்க மண்டபத்துக்கு வர போறது இல்ல. ஏன், நாங்க ஏதாவது தப்பு பண்ணிட்டுமா? நீங்க தப்பு தப்பா தான் செஞ்சுட்டு இருக்கீங்க. என்ன தப்பு செஞ்சோம்? இப்ப செய்யல, 18 வருஷத்துக்கு முன்னாடி செஞ்சிட்டீங்க. எப்பவோ நடந்தது மனசுல வச்சுட்டு இப்ப நீங்க இப்படி செய்யறது சரியில்லை. எதுவா இருந்தாலும் பின்னாடி பேசி முடிச்சுக்கலாம். இப்ப வாங்க மண்டபத்துக்கு போலாம். இப்போ மண்டபத்துக்கு வர்றதுக்கு எனக்கு மூடு இல்லையே. ராஜா, நீங்களாவது அம்மா கிட்ட சொல்லலாம்ல, அவங்க தான் ஏதோ கோபத்துல இருக்காங்க. சத்யா வேற ரொம்ப பயந்து இருக்கா. வேணா நான் உங்களுக்கு காலில் வேணால விழுறேன், வாங்க போலாம். ஏம்மா என்னம்மா இவன் பெரிய புடுங்கின்னு சொன்னீங்க, இவன் கெஞ்சறத பார்த்தா எனக்கே பாவமா இருக்க. தயவு செஞ்சு வாங்க, டேய். மண்டபத்துக்கு போலாம். அவன் காலில் விழுகிறன்னு தான் சொன்னான், ஆனா விழலையே. ஆமால, தயவு செஞ்சு வாங்க, நான் உங்க காலில் வேணாலும் விழுறேன். டேய் என்னடா மாப்பிள்ள பெரிய வீர சூரன் சொன்ன இப்படி கப்பலு கால விழுந்து கிடக்குறான். மாப்பிள்ள நானே இத்தனை நாள் அவன் பெரிய வீரசூரன் தான் தெரிஞ்சேன். ஆனா இப்பதான் தெரியுது இவனோட வீரத்தை. ஐயோ பாவம். டேய், இப்ப எப்படி நீ காலில் விழுந்தியோ இதே மாதிரி ஓ மாமா வந்து என் காலில் விழுகணும். அப்பதான் மண்டபத்துக்கு வருவேன். ஏய், என்னடி சொன்ன? என் மாமன் வந்து உன் காலில் விழுமா? வீட்டுல வந்து படைச்சிருவன் பாத்துக்க. அடிக்கிற இடமும் தெரியாது, தடமும் தெரியாது, புதைச்சிருவேன். டேய் டேய் டேய், விடுடா. அப்பா 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 அப்பா, கொஞ்ச நேரத்துக்குள்ள மாமாவே எவ்வளவு பாசமா இருக்கான். கொஞ்ச நேரம் என் மூச்சே நின்று போயிரும் போல இருக்கு. டேய் வாங்க. டேய் டேய், இரு. விடிஞ்சா சத்யாவுக்கு கல்யாணம், அது உனக்கு மறந்து போச்சா? ஆமாம்மா, கோபத்துல தெரியாம பேசிட்டேன், தயவு செஞ்சு மன்னிச்சிருக்க. வாங்க கல்யாண மண்டபத்துக்கு போலாம். உங்க காலில் விழுவேன். போடா, போய் உன் மாமனை வந்து என் காலில் விழுக சொல்லு. போ. ஏய் என்னடா, டேய் உங்க மாமனை போய் கூட்டிட்டு வா. கூட்டிட்டு வந்து எங்க அம்மாவோட காலில் மீண்டும் நீ விழுன்றா. அப்பதான் நாங்க சம்மதிப்போம். டேய் இவன் கிட்ட என்றா பேச்சு? போய் அந்த கந்தசாமியை கூட்டிட்டு வாங்கடா. எதுக்கு இவன்டெல்லாம் சத்தம் போட்டு? பசிக்குது, வாங்க போய் சாப்பிடலாம். மாப்பிள்ள வாங்க போலாம். வேண்டாம், தப்பு பண்றீங்க. என்னது தப்பா? என்ன தப்பு? சத்யா பாவம். ஏய் சத்யா பாவமா? உனக்கு பாவம்டா. இங்க பார், சத்யாவ எப்படி நீ வந்து எங்க அம்மா காலில் விழுந்தியோ அதே மாதிரி உங்க மாமன் எங்க அம்மா காலில் விழுகணும். ஏய் ஆமா, ஏண்டா எங்க அம்மா காலில் விழுகணும். அந்த குலச்சாமி மரியாதைய எங்க மாமனுக்கு தரணும். இல்ல இல்ல ஏய் இல்லடா. இன்னொரு விஷயம், ஆமா நீ காலில் விழுறத பார்த்தா சத்யா எல்லா விஷயத்தையும் கூட சொல்லிட்டா போல இருக்கு. இங்க பார், உனக்கு எல்லாமே புரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். போய் உங்க அப்பா உங்க மாமனை கூட்டிட்டு வா, இல்லைன்னா உங்களுக்கு சங்கு தாண்டி. ஏய் பங்காளி, வா வா வா.
அப்புறம் இங்க நடந்த விஷயத்த உங்க மாமனை தவிர யாருக்கு நீ சொல்லக்கூடாது. அதே மாதிரி என் சத்யாவை வேற யாருக்காவது நீ கல்யாணம் பண்ண நினைக்க கூடாது. அப்படி நினைச்சீங்கன்னா நானும் சத்யாவும் ஜில்ஜா பிறந்தத வீடியோ வெளியிட்டுருவேன். புரியுதா? என்ன செய்து தெரிவி கண்ணா, என்ன நீ மட்டும் வரல, அவங்க வரலையா? என்ன நீ தனியா வர்ற? மாமா அவங்க வரப்போறதில்ல. என்னது, வரமாட்டாங்களா? அப்ப கல்யாணம் ஊர் ஜனங்கள்லாம் கல்யாணத்துக்கு வந்துட்டு இருக்காங்க. கல்யாணம் காலையில நடந்தே ஆகணும். இந்த கல்யாணம் மட்டும் நடக்கலைன்னா என் மான மரியாதை எல்லாமே போயிருந்தா அப்படி நான் உயிரோடு இருக்கிறத விட தூக்கம் போட்டு செத்துறலாம்டா, செத்துறலாம். சரி, நீரு நான் போய் அவன்கிட்ட பேசி கூட்டு வந்துடுறேன். இல்ல மாமா, போக வேண்டாம். நீங்க போனாலும் அவங்க வரப்போறதில்ல. கண்ணா, இப்ப நாம என்னடா செய்கிறது? தெரியலையே. எனக்கு வர கோவத்துக்கு அவங்கள வெட்டி சாய்க்கணும் நினைப்பு. ஆனா சத்யா வாழ்க்கை சீரழிஞ்சு போயிருவது அவதியா இருக்க. இந்த கல்யாணம் மட்டும் காலையில நடக்கலைன்னு வச்சுக்க, நான் என்ன சொல்லுவேன்டா? என் மானம் போயிருண்டா, என் மரியாதை போயிருண்டா. ஐயோ மாமா, நான் இருக்கிறப்பா நீங்க எதுக்கு கவலைப்படுறீங்க? நான் ஏதாவது பண்ணி சத்யாவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடறேன். என்ன சொன்ன? நீ இருக்கிறீல்ல? ஆமா ஆமா, என் கண்ணன் நீ இருக்குல்ல? நீ இருக்கிறடா, நீ இருக்கிற, எனக்கு அது போதும். டேய் கண்ணா, நீ இருக்கிற. ஆமாடா, ஆமா. சத்யாவை நீதான் கல்யாணம் பண்ணிக்கணும். சத்யாவை நீதான் கல்யாணம் பண்ணிக்கணும். மாமா, என்ன சொல்றீங்க? வேணாம் மாமா. சத்யா வேணாம் மாமா. டேய் கண்ணா, நீ மட்டும் வேண்டாம் சொல்லாதடா. நீ வேண்டாம் சொல்லிட்டா நான் குடும்பத்தோட தற்கொலை பண்றதை விட வேற வழி இல்லடா. உன்னை கெஞ்சி கேட்கிறேன்டா தங்கம். என் குடும்பத்தை காப்பாத்துறா, சத்யாவோட வாழ்க்கையை காப்பாத்துறா. உன்னை விட்டா எனக்கு வேற வழியே தெரியல. அவன் காலோட பிடிச்சி கேட்டுதான் இத கல்யாணத்துக்கு வந்து மாமா, என்ன காரி பண்றீங்க மாமா? மாமா, நல்ல முடிவா நீ எடுக்கணும்டா. காலையில கல்யாணம் ஒண்ணு. சத்யா கழுத்துல மஞ்சக்கயிறு ஏறணும். சத்யா கழுத்துல மட்டும் மஞ்சக்கயிறு ஏறல, என் கழுத்துல தூக்க கயிறு தாண்டா. ஐயோ மாமா, இந்த மாமா தூக்கல தாண்டா தூக்குவேன். அத மறந்துடாத. நல்ல முடிவாயிடு. நாளைக்கு காலையில கல்யாணம் நடக்கலைன்னா 2 உசுர் போயிடும். ஒன்று நான், இன்னொன்று என் குழந்தை. மாமா, நான் உங்களை கட்டிக்கிட்டு
உங்களுக்காக நான் 5 பிள்ளையை பெற்றுக்கணும். அந்த 5 பிள்ளையும் படிக்க வச்சு அதுங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு நம்ம பேரம்பேத்தி எடுத்தோன்னு உங்களுக்கு சொல்லாமல் நான் சுமங்கலியாகவே செத்து போயிடணும் அம்மா. உங்கள் கையால் நீங்கள் என்ன தொட்டு தூக்கணும். நீங்கள் மட்டும்தான் அம்மா என்ன தொடணும். கண்ணா, நாளைக்கு காலையில் சத்யா கழுத்துல மஞ்ச கயிறு ஏறணும். இல்லைன்னா என் கை கழுத்துல தூக்க கயிறு தான்டா. நான் தூக்குறது தூக்குவேன். மறந்துடாது. நல்ல முடிவா எடு, நல்ல முடிவா எடு கண்ணா. மாப்பிள்ளை மூஞ்சி உம்மன் இருக்கு. மாமா சிரிச்சுட்டு இருங்க மாமா, அப்பதானே மாமா போட்டோலாம் அழகா இருக்கும். மாமா உங்க ஜோடி பொறுத்தம் உண்மையாவே சூப்பரா இருக்கு மாமா. ஏன் கண்ணி பற்று போல இருக்கு. சத்யா, என்ன? வா அப்பா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கலாம். ஆமா, இப்ப அது ஒண்ணுதான் குறைச்சல். தப்பா நினைக்காத, எல்லாம் சரியா போயிடும். கவிதா, அவங்க 2 பேர்த்தையும் பார்த்துக்கோ. அவங்க எடுத்து சாப்பிட வை. நானும் பூசாரியும் ஒரு சின்ன வேலை இருக்கு, போனதும் வந்துடுறோம். சரிங்கப்பா, நான் வந்துடுறோம். ஐயா, நீங்க சொன்ன மாதிரி எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன். நீங்க வந்தா முதல்ல எதுக்கு என் கழுத்தை தாலி கட்டின? எனக்கு வேற வழியே தெரியலையே.
என் மாமா என் காலில் விழுகிறப்போ நான் என்ன செய்ய முடியும்? நீங்க சொல்லு. டேய், எங்கடா என் பசங்க? என் பசங்களை என்ன பண்ண? அவங்க உயிரோட இருக்காங்களா இல்ல கொண்டுட்டியா? என்ன சொல்லுடா. ஐயோ, கல்யாண நாள் நெருங்கி வந்துச்சுன்னு சந்தோஷப்படுற நேரத்துல ஏன் 2 பசங்களையும் தூக்கிட்டியாடா பாவி? என்ன சொல்றீங்க? அம்மாடி, நேத்து சாயந்தரத்துல இருந்து ஏன் 2 பசங்களையும் காணோமா? நாங்களும் தேடாத இடம் இல்ல, அவன் எங்கேயுமே கிடைக்கல. இவன் தான் அவனை என்னமோ பண்ணிட்டான். அவங்கள கொண்டுட்டானா இல்ல என்ன பண்ணானு தெரியலையே. என்ன வளர்றீங்க? ஏய் கண்ணா, நீ ஆசைப்பட்ட மாதிரியே சத்யாவை கல்யாணம் பண்ணிட்ட. அப்புறம் எதுக்குடா அவங்கள பிடிச்சி வச்சிருக்க? பேசாம அவங்களை விட்டு. நான் எதுக்கு அவங்களை பிடிச்சி வச்சிருக்கேன்? இப்படி எல்லாம் கேட்டா இவன் சும்மா இருக்க மாட்டாத்த. நீங்க ஊன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க, குடும்பத்தோட இவனை தூக்குறேன். எங்க பாக்க தூக்குடா. ஏய் தம்பி, தம்பி, நானே இந்த ஊர் தான். உன் வயசுல உன்னை விட பெரிய ரவுடி வேட்டி தூக்கி மடிச்சு கட்டுன்னா என் ஆட்டத்தை நீ பாப்ப. என்ன ஒரு பெரிய இடத்த பையன்கிட்ட கொஞ்சம் லூசா விட்டோம்னா அதிகமா துள்ற. அண்ணா கொஞ்ச நேரம் சும்மா இருங்கண்ணா. நீங்க ஏதாவது கோவப்பட்டு பேசி நம்ம பசங்களை ஏதாவது ஒன்று பண்ணிட போறானா? நம்ம பசங்களோட உயிர் தான் நம்மளுக்கு முக்கியம். என் பசங்க தான் எனக்கு உலகம். அவனை எங்ககிட்ட உயிரோட ஒப்படைச்சிருக்க எங்களுக்கு அதுவே போதும். நீங்க எங்ககிட்ட கொடுத்துட்டீங்கன்னா இந்த ஊரை வேணாம், உங்க உறவை வேணான்னு நாங்க கட்டான அந்த இடத்துக்கு போயிடுறோம். தங்கச்சி, நீ எதுக்கம்மா ஊருக்கு போற? நான் ஊன்னு சொன்னா 2 லாரியா ஆள் கூட்டிட்டு வந்து இவனை ஒரே தூக்கிடுவேன். அப்பா அத்த, சிங்க கணக்கா நான் இங்க இருக்கேன். இவனை தூக்குறதுக்கு 2 லாரி வேணுமா? நான் பாத்துக்கிறேன்ப்பா. ஷோ, கொஞ்சம் அமைதியா இருங்க. பிரச்சனை எதுவும் வேணாம். கண்ணா, இதை பாரு, எனக்கு என் பசங்க தான் முக்கியம். நீ இவளை காதலிச்ச விஷயமோ எனக்கு கல்யாணம் பண்ணணும்னு நினைச்ச விஷயமோ எனக்கு தெரியாது. அப்படி தெரிஞ்சிருந்தா நானே உனக்கு அவளை கல்யாணம் பண்ணி வச்சிருப்பேன். தயவு செஞ்சு என் பையனை விட்டுருங்க. அவனுக்கு நாங்கள் கூட்டிட்டு போயிடுறோம். அவனை மட்டும் எங்ககிட்ட விட்டுருங்க. செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு வந்து நாடகமா ஆடுறீங்க. ஒழுக்கமா வீட்டை விட்டு போயிருங்க, இல்ல நடக்கிறத வேற. பாத்தியமா என்ன செய்வ? பாத்தியாமா? பாத்தியா உன் முன்னாடியே எப்படி எல்லாம் பேசுறான்னு பாத்தியா? இத பாரு, என் பையனுக்கு என்னாச்சோ ஏதாச்சோ நாங்க பயந்து தேவையா தவிச்சிட்டு இருக்கோம். எப்பயும் கண்ணு முன்னாடியே பாரு எப்படி எல்லாம் பேசுறாங்க. அத்தை, நீங்கள் கவலைப்படாமல் வீட்டுக்கு போங்க. இன்னும் 1/2 மணி நேரத்தில் அவங்க 2 பேர் வீட்டுக்கு வந்துடுவாங்க. அப்படி உன் பேச்சை நம்பிதான் நான் இப்போ போகிறேன். என் பசங்களை எப்படியாவது காப்பாற்றி எங்ககிட்ட விட்டுரு. அண்ணா வாங்க, நான் போகலாம். ஏய் கண்ணா, யாத்தையால நீ இன்னைக்கு உயிர் தப்பிச்சிட்ட. ஆனா ஒரு நாள் உன்னை விட மாட்டேன்டா. போட பார்க்கலாம். ஹே, உன்கிட்ட என் விஷயம் எல்லாத்தையுமே சொல்லி கூட நீ என் கழுத்தில் தாலி கட்டியிருக்கேனா? எத்தனை நாள்? எனக்கு தெரியும். மாமா வந்து என் காலில் விழுகிறப்போ நான் என்ன செய்ய முடியும்? நீயே சொல்லு சத்யா. நம்ம குடும்ப மானத்தை காப்பாற்றுறதுக்காக தான் உனக்கு நான் தாலி கட்டினேன். சரி, குடும்ப மானத்தை காப்பாற்றணும்னா நான் செத்து போய் கூட காப்பாத்திப்பேன். ஆனா அதை விட கேவலமான விஷயம் என்ன தெரியுமா? நீ என் புருஷன்னு சொல்லிக்கிறதா. அதான் எல்லாருமே சேர்ந்து அவங்க விருப்பப்படியே நல்லபடியா முடிச்சிங்களே. இங்க பாருங்க, இன்னும் 1/2 மணி நேரம் டைம் தரேன்.
ஒழுங்க மரியாதையா அவங்க 2 பேர் வீட்டுக்கு போனோம். அதுக்கப்புறம் இன்னொரு கண்டிஷன், நான் வாழும்போது சரி, நான் செத்தாலும் சரி, உன் கை என் மேல படவே கூடாது. அப்படி நீ என்ன தொட்டேன் வைய, அடுத்த நிமிஷமே நான் என் பெட்ரோல் ஊத்தி நானே அடிச்சுட்டு செத்து போயிடுவேன். என்னாச்சு? தொடாத. தண்ணி கொண்டு வாடா. என்ன தெரியுமா? பாருப்பா, என்ன பாரு, என்ன பாரு. ஐயா, அது வந்து சொல்லுங்க, என்னாச்சு சொல்லுங்க. 8 நாடி ஓடுது ஐயா. என்னது? என்ன சொன்னீங்க? 2 நாடியா? என் பொண்ணு கர்ப்பமா இருக்காடா? டேய் கண்ணா, என்னடா காரியம் பண்ணிட்ட? சாமிடா, நீ சாமிடா, என் குடும்ப கௌரவத்தையே காப்பாத்திட்டியடா. எங்க குடும்பத்துக்காக நீ என் பேர்பட்ட காரியத்தை செஞ்சிருக்கிற. உன்னை கையெடுத்து கும்பிடுற. உன்னை என் கொலைசாமிடா, நீ என் கொலைசாமி. நீ என் தங்கண்டா, என் தங்கம். என் தங்கத்துக்கு இந்த தரங்கட்டவளை கல்யாணம் பண்ணி வச்சுட்டு எனக்கு நினைச்சா என்னால தாங்க முடியலடா, என்னால தாங்க முடியல. டே கண்ணா, என்ன மன்னிச்சிருடா. தெரிஞ்சிருந்தா உனக்கு இவ்வளோ கல்யாணம் பண்ணி வச்சிருக்க மாட்டேன்டா. என்ன மன்னிச்சிருடா. ஆனா இவன் இப்படி செய்வான் நான் நினைச்சு கூட பார்க்கலடா. மாமா, உங்க மேல எந்த தப்பும் இல்ல. நீங்க தெரியாம தானே தாலி கட்ட சொன்னீங்க. ஆனா இந்த விஷயம் எனக்கு தெரிஞ்சே நான் தாலி கட்டினேன். சொல்றேன், தெரிஞ்சுதான் நீ இந்த காரியத்தை செஞ்சியா? தெரிஞ்சு இது தெரிஞ்ச பின்னாடி அவளை வெட்டி கூறு கூறா போடாம அவ கழுத்துல தாலி கட்டி வாழ வச்சிருக்கிறியே. இதெல்லாம் நான் சொன்ன வார்த்தைக்காகவா? அட பாவி, அட பாவி. சரி, இவன் என்ன காரியம் செஞ்சிருக்கிறான் பாத்தியா? இவன் என்ன காரியம் செஞ்சிருக்கிறான் பாத்தியா? இத்தனை நாளா சாமிய தேடி தேடி அந்த கோயில்ல போய் தானே என் குலசாமி நினைச்சு கும்பிட்ட. ஆனா என் குலசாமி கண்ணு ரூபத்துல என் வீட்டுல இருந்திருக்குது. சரி, இனிமே நான் கோயிலுக்கெல்லாம் போக மாட்டேன். என் கண்ணன் தான் எனக்கு குலசாமி, என் கண்ணன் தான் எனக்கு குலசாமி. கண்ணா, கண்ணா, எனக்கு எனக்கு நீ எனக்கு உள்ளொரு உதவி செய்துட்டா. அந்த ஈஸ்வரி என் குடும்பத்தை அழிக்கணும்னு முடிவே பண்ணிட்டாடா. என் பிள்ளைகளை கை விட்டுறாதடா. கவிதாவை கை விட்டுறாதடா. அவ அப்பாவிடா, அவ அப்பாவி, அப்பாவிடா. தம்பி, ஐயா நம்மளை விட்டுட்டு போயிட்டாரு தம்பி.
உதைக்கிறாங்க தங்க. சும்மா ஓதிக்கிறான்ட்டு என்ன இப்படி அடிக்கிறீங்க பையனை போட்டு? ஒன்றும் ஆகாது. ஒன்னாகாது, அப்பெல்லாம் குத்தக்கூடாது, தெரிஞ்சுக்கோங்க. சரி சரி சரி, என்ன வளகாப்புனா ஒரு பையனும் வரல? மாங்குடல காடா. சரி உட்காரு. தங்கச்சிக்கு சீமந்தம் தவிக்கிறது ஏன் பந்தம் உள்ளுக்குள்ள ஆனந்தம் ஊருக்குது ஆனந்தம் உள்ளுக்குள்ள ஆனந்தம் ஊருக்குது ஆனந்தம் அம்மாடி தங்கச்சி அண்ணமனம் புண்ணாச்சி அம்மாடி தங்கச்சி அண்ணமனம் புண்ணாச்சி நான் செய்த குறும்பு உண்டாட்சி கரும்பு நான் தந்த பரிசு அது ரொம்ப புதுசு கையோடு துள்ளாதோ ரோஜா பந்து நான் செய்த குறும்பு உண்டாட்சி கரும்பு நான் தந்த பரிசு அது ரொம்ப புதுசு கையோடு துள்ளாதோ ரோஜா பந்து எனக்கு ஒரு மகன் பிறப்பான் அவன் என்னை போலவே இருப்பான் தனக்கு ஒரு பாதை வகுக்காமல் என் தலைவன் வழியிலே நடப்பான் எனக்கு ஒரு மகன் பிறப்பான் அவன் என்னை போலவே இருப்பான் தனக்கு ஒரு பாதையை வகுக்காமல் என் தலைவன் வழியிலே நடப்பான் முத்துராக்கு புதுரா புதிய சூட்டு பழகாப்பு தங்க காப்பு இவ கை பிடிச்சு போட்டு அடவேராண்டி பால் தாண்டி பேட்டிய கட்டுங்கடா மரமாயாண்டி முனியாண்டி மக்களை கொட்டுங்கடா இடிமூக்கு முத்தம்மா என்பாக்கு சுத்தம்மா வானவராயனுக்கும் ராணிக்கும் மாறிட்டு வந்தாச்சு ஒண்ணுமே புரியலே உலகத்திலே ஒண்ணுமே புரியலே உலகத்திலே என்னமோ நடக்குது மர்மமாயிருக்குது என்னமோ நடக்குது மர்மமாயிருக்குது ஒண்ணுமே புரியலே உலகத்திலே ஐயோ அம்மா, எங்க வலிக்குது? ஐயோ அம்மா, குழந்தை பிறக்க போகுதுங்க. ஐயோ அம்மா. தன்னந்தனி காட்டுக்குள்ள ஜோடி நாம கூட்டுக்குள்ள தன்னந்தனி காட்டுக்குள்ள ஜோடி நாம கூட்டுக்குள்ள மாமனிவ பக்கத்துல மயிலினா வெக்கத்துல மாமனிவ பக்கத்துல மயிலினா வெக்கத்துல மழை செஞ்ச ஜாலம் சில நினைச்ச கோலம் எம்மம்மா எம்மம்மா யமயம்மா ஓ யமம்மம்மம்மம்மம்மா தன்னந்தனி காட்டுக்குள்ள ஜோடி நாம கூட்டுக்குள்ள
தன்னந்தனி காட்டுக்குள்ள ஜோடி நாம கூட்டுக்குள்ள நந்தவானம் நனைஞ்சு போச்சு இந்த மானம் கரைஞ்சு போச்சு நந்தவானம் நனைஞ்சு போச்சு இந்த மானம் கரைஞ்சு போச்சு தொட்டு விட்டா என்ன தப்பு சொல்லு மைனா மைனா போனா துள்ளி போனா தன்னந்தனி காட்டுக்குள்ள ஜோடி நாம கூட்டுக்குள்ள தன்னந்தனி காட்டுக்குள்ள ஜோடி நாம கூட்டுக்குள்ள மாமனிவ பக்கத்துல மயிலிவ வெக்கத்துல மாமனிவ பக்கத்துல மயிலிவ வெக்கத்துல சூடேத்து பார்வை இதமான பார்வை அம்மம்மா ஓய் அம்மம்மா ஐயம்மா ஐயம்மா ஓய் அம்மம்மா தன்னந்தனி காட்டுக்குள்ள ஜோடி நாம கூட்டுக்குள்ள இப்படி அமைதியா இருந்தான்னா கந்தசாமி செத்து ஒரு வருஷம் ஆச்சு. அந்த சத்தியாவும் கூட குழந்தை பிறந்துருச்சு. நீ மட்டும் அமைதியா இருந்தா என்னமா இருக்கும்? இப்ப என்ன செய்ய சொல்றீங்க? அத்தா, அடுத்த மாசம் நம்ம குலசாமி திருவிழா வருது. கந்தசாமிக்கு அடுத்து கண்ணனுக்கு தான் முதல் மரியாதை செய்யறதா ஊருக்குள்ள பேசி நடந்துட்டு இருக்கு. இந்த சந்தர்ப்பத்தை மட்டும் நம்ம தவற விட்டோம், கடைசியில நம்மளுக்கு கோயில முதல் மரியாதை. அப்படிதான். அப்படியா? 4 பேர்த்த கூட கூட்டிட்டு போய் பதவி எனக்கு தான் வேணும்னு போய் கேளு போ. அத்த, இப்ப ஊருக்குள்ள கண்ணன் நிறுத்து எவனும் பேச மாட்டான். ஏற்கனவே இந்த கந்தசாமி சத்தத்துக்கு நம்ம தான் காரணம்னு ஊருக்குள்ள ஒரு பேச்சு நடந்துட்டு இருக்கு. இந்த சமயத்துல போய் நம்ம பாரி வட்டம் கிரி வட்டம்னு எதுன்னு கேட்டோம்னா கொல்லாக்காண்டு நம்ம கொல்லாமட மாட்டானுங்க. தெரியுதுல்ல எவ்வளவு கஷ்டம் இருக்குதுன்னு அப்புறம் பேசுற. அத்த, இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு எதுவும் இல்லைன்னா எப்படி அத்த? அதான்டா, அதான் முதல் முறையா எல்லாத்தையும் செஞ்சு தோத்து போய் நிக்கிறேன். எவ்வளவு பெரிய திட்டம், எத்தனை நாள் கனவு, அத்தனையும் பாழா போயிடுச்சுடா. ஒரே ஒரு மஞ்ச கயிறை கட்டி அந்த கண்ணை எல்லாத்தையுமே அழிச்சிட்டான். ஏன் பையன் வெளியூருக்கு போயிட்டு வரவே மாட்டாங்கண்ணா, சின்னவன் என் முகத்திலேயே முழிக்க மாட்டேன்னு சொல்லிட்டான். இப்போ என்ன செய்யறதுன்னே தெரியல. அப்போ இதுல நாம தோந்துட்டுமா? தோல்வியா? எனக்கா? இப்பதான் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் முடிஞ்சிருக்கு. செகண்ட் ரவுண்ட்ல நான் நிச்சயமா ஜெயிப்பேன். அத்தை, அப்ப இது எப்ப ஆரம்பிக்க போறீங்க? கண்ணங்கிட்ட என் பையனை கண்ணன் டிராமா போட்டானே, அப்பவே இதெல்லாம் ஆரம்பிச்சிட்டேன்டா. இத சத்யாவுக்கு தெரியாம பாதுகாக்கணும் தான் இவ்வளோ கேப். ராஜாவுக்கு போன் பண்ணி முதல்ல அவனுக்கு ஊர் வர சொல்லு. அந்த கண்ணனா ஈஸ்வரியான்னு பார்த்துக்கலாம். செம்ம. டேய், நான் சொல்ல என் தங்கச்சி ஜெயிக்காம ஓய மாட்டான்னு.
அத்தை, உடனே நான் ராஜாவுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்றேன். நம்ம திட்டத்தை நிறைவேற்றலாம். டேய், அந்த கண்ண வாயாளியே முதல் மரியாதை உனக்கு தானே நான் சொல்ல வைக்கிறேன்டா. அப்படி மட்டும் எதுவும் நடக்காம போயிடுச்சு, என் தலைய மொட்டை அடிச்சுட்டு குலசாமி கோயில உட்காந்து பெச்சு எடுக்கிறேன். இது சத்தியம். ஈஸ்வரே, நீ பிச்சை எடுத்தா என்ன, மொட்டை அடிச்சா என்ன, எனக்கு வேண்டியது குலசாமியுடைய முதல் மரியாதை. முதல் மரியாதை மட்டும் நம்ம கையுக்கு கிடைச்சிருச்சு. இந்த ஊர்ல ஒரு பையனும் நம்மளை எதிர்த்து பேசக்கூடாது. அப்படி பேசினா இவனோட உயிரை எவனுக்கும் உசுரனுக்க கூடாது. ஆலமரமா இருந்த அந்த கந்தசாமியவே சாச்சிட்டோம். அவன் நேத்து முளைச்ச காலாண்டா. நீ சரியா சொன்னப்பா. முடிக்கலாம், முடிச்சு காட்டலாம். வடக்கே கேட்டு பாரு என்ன பத்தி சொல்லுவா, சர்தா பீடா போலே என் பேரத்தான் மெல்லுவா. வடக்கே கேட்டு பாரு என்ன பத்தி சொல்லுவா, சர்தா பீடா போலே என் பேரத்தான் மெல்லுவா. எவனும் ஏறலாமா கோடா வகம் பசன்னு, இவதா ரஜ நகம் சிறிடுவா ஹிசுன்னு. மல்லிகா நீ கடிச்சா நெல்லிக்கா போலி நிப்பா, பஞ்சனை நீ விரிச்சா பாட்டுத்தான் படிச்சிருப்பா. கொஞ்சம் கொம்புத்தேன் படிச்சிருப்பா. புடிச்சா வச்சிக்கையா மனசுல தைச்சிக்கையா, வெடிச்சா வெள்ளரிக்கா வேண்டாத ஆள் இருக்கா. மை டியர் டார்லிங் ஒன்னு மல்லிகா கூப்பிடுறா. மை டியர் டார்லிங் ஒன்ன மல்லிகா கூப்பிடுறா. எங்க இருக்கா ஒத்தி தான் வந்திருக்கா. டார்லிங் ஒன்ன மல்லிகா கூப்பிடுறா. மல்லிகா
என்னவோ என் மனசு பால்தான் மாறிடுச்சு ஒன்னுதான் பார்க்கையில உஷ்ணம் ஏறிடுச்சு மல்லிகை மலையுது குரங்கு கைகளில மார்பிள் சுடிக்கிற வாடி வெளி நிலா